எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த பரலோகவாசிகள் அருமையாய் உம்மை புகழ்ந்து கொண்டாடிட புவியிலே இந்த நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. நேசனாம் என்னிடம் எழுந்ததும் ஏனோ நேசமும் அதிசய இரக்கமும் அல்லோ. என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். என்னிடம் எழுந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை நன்றியும் என்றும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும் போது என் மன்றாட்டுக்கு செவிசாய்க்கின்றார் என்ற திருப்பாடலாசிரியரின் வார்த்தைகளை கேட்ப ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் எந்நாளும் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்ததனால்தான். இவ்வாறு தேர்ந்தெடுத்த நம்மை எப்பொழுதும் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். நாம் அவரை நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் எப்பொழுதுமே செவிசாய்க்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் நம்முடைய மன்றாட்டுக்கள் ஒவ்வொன்றையும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நாம் ஒவ்வொருவருமே உணர அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு ஆண்டவருடைய அன்பை உணரக்கூடிய நாம் இந்த தருணத்தில் கடந்த வாரம் முழுவதும் அந்த ஆண்டவருடைய அன்பை எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றோமோ அந்த தருணங்கள் ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் அன்பில் நிலைத்திருங்கள் என்ற அந்த இறை வார்த்தைக்கேற்ப அவர் எந்நாளும் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அன்பிலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம் என்றால் எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றாரோ அதே போல நாமும் அந்த ஆண்டவரை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடந்த வாரத்தில் பல நேரங்களில் நாம் எந்த நேரத்தில் எவ்வாறு செயல்படுவது என்று அறியாமல் திக்கற்றவர்களாக நிற்கும்போது ஆண்டவர் தன்னுடைய துணையாளரை நமக்கு துணையாக அனுப்பி அந்த தூய ஆவியின் வழியாக நாம் எவ்வாறு செயலாற்ற வேண்டும், எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்பதனை நமக்கு உணர்த்தி நம்மை வழிநடத்த இருக்கின்றார். அவ்வாறு வழி நடத்துகின்றார் என்றால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அவர் நம்மீது கொண்ட அந்த அன்புதான். எனவே அந்த அன்பை பெறக்கூடிய நாம் அந்த ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் நன்றி செலுத்துபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர் என்ற திருப்பாடலுக்கேற்ப கடந்த வாரத்தில் நாம் துவண்டு விழும்போதெல்லாம் நம்முடைய கரம் பிடித்து நம்மை தூக்கிவிட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய கரம் பிடித்து நம்மை வழிநடத்திய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமது வழக்கை எங்களை இறுக பிடித்துள்ளது என்ற அந்த நம்பிக்கையிலே கடந்த வாரம் முழுவதும் நாம் பயணித்திருக்கின்றோம். அந்த பயணத்தில் அந்த ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அந்த தருணங்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே
அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக, நன்றி உள்ளத்தோடு அந்த ஆண்டவர் திருமுன் நிற்கக்கூடியவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நேரத்திலே அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் நிகழ்த்திய அந்த செயல்களுக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய குடும்பத்திற்கு அவர் நிகழ்த்திய அந்த செயல்களுக்கு நன்றி செலுத்துவோம். குடும்பத்தில் நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவோம். குடும்பத்தில் அமைதியை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துவோம். நாம் பணி செய்யக்கூடிய அந்த பணித்தளங்களில் அந்த ஆண்டவர் செய்த அந்த செயல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த பணித்தளங்களுக்கு செல்லும் போதெல்லாம் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தி அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் செய்யக்கூடிய தொழிலை ஆசீர்வதித்ததற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த தொழிலில் வரக்கூடிய அனைத்து போட்டி பொறாமைகள் அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு வாழ்வதற்கான அந்த ஆற்றலை கொடுத்ததற்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ளத்தோடு அந்த ஆண்டவர் முன்பு நிற்கக்கூடிய நாம் அந்த ஆண்டவருக்கு எந்நாளும் நன்றி செலுத்துபவர்களாக, நன்றியோடு அந்த ஆண்டவரை நினைவு கூறுபவர்களாக வாழ்வோம். ஆமேன். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏந்துவார். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கன்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார்.